இங்கதானம்மா? காசு குடுத்துற. காசா? ஐயோ பர்ஸ் எடுத்துட்டு வரலையா? வந்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாப்பா, கடையிலே மறந்து விட்டுறது இருக்கும்பா. அருளுக்கு பைத்தியம் இப்படியே மறப்பா. அந்த கடைக்கார சுட்டுறான்னு தெரியல. சே, நீலாம் நேத்துக்கு தான் கிட்டே தெரியல, இவ்வளவு கேர்லெஸ் ஆகுற. எவ்வளவுங்க இருந்துச்சு பர்ஸ்ல? 10,000. என்னம்மா ஒரு 10,000ன்றாரு, நீங்க 5,000ன்றீங்க, எதுமா உண்மை? இல்லப்பா, 10,000 ரூபாய் இருந்துச்சு. 5,000 ரூபாய் ஒருத்தர் குடுத்துட்டோம், மிச்சம் 5,000 ரூபாய். ஏன் அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு தெரியலையா? விதி, நான் என்ன பண்றது? சரி நீங்க இங்கே இருங்க, நான் வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். கவலைப்படாதக்கா, கஷ்டப்பட்ட காசு என்னைக்கு வீண் போவாது. சே, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குதுப்பா. சரி இரு, நான் போய் உன் காசு எடுத்துட்டு வரேன். சே ஏம்பா, பணம் சும்மா வருது, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வைப்பா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாப்பா. நீ வாங்கிட்டு வந்த வரம் அப்படி போல தெரியுது. சரி அது விடு. இந்த ஆட்டோல எவ்வளவு வருமானம் வருது? ஒரு நாள் 1000 ரூபா வரும்பா, ஒரு நாள் 1500 ரூபா வரும், ஒரு நாள் 2000 ரூபா கூட வரும். உனக்கு கேள்வி கேட்க வேண்டியது இல்ல, நீயே ராஜா நீயே மந்திரி, அப்படிதானே? அப்படி கூட சொல்லலாம். நினைக்கும் போது ஆட்டோ எடுத்துன்னு போவேன், நினைக்கும் போது வீட்டுல இருப்பேன். இன்னும் வரல பாராவா, நான் போய் பாத்துட்டு வந்துட்டா இருந்தா வந்துருவாங்க. அடா, அவ அதே சாக்குல அப்படியே மாந்துருவா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி போய் எடுத்துருவாங்க. சே, நல்ல மனுஷங்க 5000 ரூபா விட்டுக்கிறாங்களே, என்ன பண்றது? என்ன இன்னும் ஆளை காணும்? வர மாதிரியே தெரியலையா? குடிமகனே, பெருங்குடிமகனே, என்னடா எவ்வளவு வாசனை வருது? என்னமோ மூக்குல செப்டிக் டேங்க் கப் அடிக்கிற மாதிரி இப்படி இப்படின்ற. யோ, உனக்கு வாசனையா இருக்கலாம்யா, எனக்கு செப்டிக் டேங்க் கப்பு தான். போய் வேலை பார்த்துக்கணும். என் ஊர்ல வந்து என் தெருவிலேயே வந்து என் பக்கத்து வீட்லயே நின்னுக்கினு என்னையே போன்றியா? யாரா நீ? ஓஹோ, உங்க வீடு இங்கதான் இருக்குதா? சாரிப்பா, நீ போ. யாரா நீ? என்ன போன்ற திருடனா நீ? அயோக்கிய பையனா நீ? கம்நாட்டி? ஐயோ ஏன்பா, நீ சொல்ற மாதிரிலாம் நான் எதுவும் கிடையாதுப்பா. நான் சவாரி வந்துக்கிறேன்ப்பா. புருஷன் பொண்டாட்டி இறங்கி உள்ள வீட்டுக்கு போனாங்க, உன்ன ஆளை காண வெயிட் பண்ணுகிறேன்ப்பா. காசு தந்தாங்களா? தந்திருக்க மாட்டாங்க. குண்டு குண்டா இருந்தாங்களா? இருந்திருப்பாங்க. என்னப்பா கரெக்டா சொல்ற? ஆமாப்பா, 2 பேர் குண்டு குண்டா இருந்தாங்க, காசு தரலப்பா. எத்தனை வருடம் தான் போய்க்கிறாங்க? போவாங்க, ஆனா வரமாட்டாங்க. நீ எத்தனாவது ஆட்டா தெரியுமா? 45வது ஆட்டா. 45வது ஆட்டவா நானு? ஏம்பா நல்லவ மாதிரி பேசுனாங்களாப்பா. ஏதோ கடையில வர 5000 மிஸ் பண்ணிட்டேன்னு வர புலம்பிருந்தாங்கப்பா. அவங்க 2 பேரும் செம்ம பிராடு. வா, அவங்க அடிக்கிற கூத்தா நான் காட்டுறேன், வா. டேய், குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்குடா, அதெல்லாம் சமாளிக்க தெரியணும். தூக்கி போட்டு அடிக்கிறா. அடிடா, உன் பொண்டாட்டி தானே அடித, வாங்க மாட்டியா? ஒரு நாள் வாங்கலாம், 2 நாள் வாங்கலாம், தண்டமா வாங்க முடியும். அங்க பாரு, அங்க ஏதோ பிரச்சனையா? நம்ம ஒழிஞ்சிக்கலாம், அப்பதான் அவங்க வருவாங்க. வா. ஏன் போயிட்டு இருப்பானா? ஏய், இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அவங்க போயிருப்பாங்க. அங்க பாரு, ஏதோ நடக்குது, வா அங்க போய் என்னன்னு கேட்போம். ஒலி ஒலி ஒலி, வராங்க வராங்க. ஆமாப்பா வராங்க. டேய், நீ முன்னால போனா பின்னாலே வரேன். சரி சரி, வா வா. ஏப்பா 2 திருட்டுதாமா போதுங்கப்பா. அப்படிதான் போவாங்க. டேய் வாடா, சொல்றது கேளுடா. ஏன்பா பாவம் அந்த குழந்தைய போட்டு சதாய்க்கிற? ஏங்க, இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, இங்க தேவையில்லாத பேசின்னு இருக்காதீங்க. அவ எல்லா விஷயத்துல இனிமேத்தான்ப்பா முந்திரி கட்ட மாதிரி போயிடுவா. டேய், அறிவு இல்ல உனக்கு? நீ யாருக்காவது ஒண்ணுனா எனக்கு தான் படபடன்னு அடிச்சுக்குமே. இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா, ஏன் இவனுங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டுக்கு போறா? நீ யாராவது கஷ்டப்பட எனக்கு தாங்க மாட்டேதுங்க. அக்கா அக்கா. தம்பி, என்னப்பா பிரச்சனை? ஏன்பா அழுற? அட அட அட, அப்படியே உருகுற மாதிரியே பேசுறாங்களேயா? அப்படித்தான் பேசுவாங்க. என் பொண்டாட்டி என்ன தூக்கி போட்டு அடிக்கிறக்கா, கூட வாழ்த்துக்கு பயமா இருக்கா. டேய், இது மாதிரி விஷயத்துல பொண்டாட்டி கிட்ட சொல்லாதடா, ஏற்கனவே பொண்டாட்டிக்கு நெஞ்சு வலியா. ஏக்கா நகாச்சா அக்கா. தம்பி தம்பி, எனக்கு எது ஆவரவே இருக்குதுடா. அடம் கொய்யால, எம்ஜிஆர் நடிப்பு கேள்விப்பட்டிருக்கேன், சிவாஜி நடிப்பு கேள்விப்பட்டிருக்கேன், கமலஹாசன் நடிப்பு கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் என் நடிப்பு? இதுதான் பயங்கரமான நடிப்பு. ஐயோ, என்னை விட்டு போயிட போலீதே. பொண்டாட்டி கையில வர காசு இல்ல, நான் என்ன பண்ணுவேனே தெரியலையா. நீங்க கவலைப்படாதீங்க, என்ன ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறது கூட காசு இல்லையாடி, நான் என்ன பண்ணுவேனே தெரியலையா. ஐயோ ஏனா தானா நீ வச்சுக்கணும் தானா, இதே வச்சுக்கணும். ரொம்ப நன்றிப்பா. மங்களம், வாடி போலாம்.
தம்பி தம்பி என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன்ப்பா. ஏக்கா எனக்காக நீ கவலைப்பட்டு நீ உனக்கு ஒன்னாவதுக்கா போக்கா. ஏங்க ஏதோ நடக்குதுங்க. மாமா போலாம் உனக்கு ஒன்னும் ஆகாது. பாத்தியாடா புருஷன் போட்டாண்டினா இப்படி தானே ஒத்துமையா இருக்குண்ணா. வாடா போலாம். அவங்களுக்கு ஒன்னாவது இல்ல அதுல ஒன்னாவதுடா. வாடா போலாம். அடா இன்னும் கேப் மாதிரி வேலை காட்டுதுங்கடா எப்பா. இங்கே இரு, நான் வேடிக்கை காட்டுறேன். டேய் அவனுக்கு போயிட்டானுங்கடியா. ஐயோ எவ்வளவு தேர்ச்சு பாரு 2000க்கு மேல தேர்ச்சி. எவ்வளவு காசு? நம்ம 2 பேரும் சேர்ந்தாலே பணமா கொட்டுவியா? என் பணம் உன் பணம் உன் பணம் என் பணம். நோ என்ன காசு போடுங்கிற? இந்த அண்ணனுக்காக இந்த காசை கொடுக்க மாட்டேமா. டேய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடா. நான் காசு போட்டு நீ விளையாடுறா. டேய் உங்க கஷ்டத்தை பத்தி தான் எனக்கு தெரியுமே. ஊர்ல முக்காவாசி பேர் ஏமாறாங்கன்னா உங்களால தான்டா. டேய் ஏமாற இருந்தாக்கா ஏமாத்தி தாண்டா இருப்பாங்க. பாவம் அவன் என்ன பண்ணான், கொண்டாட்டி ஆச்சுன்னா ஆயுதம் வந்து இருந்தான். அவங்ககிட்ட காசை பிடிங்கடா பாவீங்களா. ஏய் நானே அச்சு போடுங்கணுமா இல்ல மெட்டி போடுங்கணுமா? அவனா தானே குதிரை போனா. அப்படியா? அப்ப அவன் என்ன பண்ணான்? அவனா? அடா என்ன நடிப்பு. புருஷம் பொண்டாட்டின்னா இப்படிதான் இருக்கணும். காசு எடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்டியாவா? டேய் 1 hour ஆகுது நீங்க வந்து இங்க வந்து பார்த்தாக்கா ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. தம்பி எங்களை பார்த்தா ஃப்ராடு மாதிரியா இருக்குது. இவன் தான் பக்கா ஃப்ராடு. நான் பிராடா? ஏய் குண்டு நான் பிராடா? அண்ணா என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே அவங்களே கூத்துட்டு போனாங்க. நாங்க ஏன்னா ஏமாத்த போறோம். அப்ப என்ன ஏமாத்துனீங்களா? தம்பி ஏமாத்துனா 1 ரூபா கூட நிக்காதுப்பா. இந்தாப்பா காசு 500 ரூபாயே வச்சுக்கப்பா. 500 ரூபா வச்சுக்குவா? எனக்கு 200 ரூபா தானே தரணும். தம்பி நீ தான் எங்களை நம்பலையாப்பா. 500 ரூபாய் வச்சுக்கப்பா. என்ன 500 ரூபா வச்சுக்கன்றாங்க? 200 ரூபாய் நீ எடுத்துக்கோ, 300 ரூபாய் எனக்கு கொடுத்துரு. கரெக்டா போச்சா? கம்னு நீ வேற. தம்பி என் 5000 ரூபாய் போச்சு, அது உண்மைப்பா. எனக்கு உடம்பு முடியலன்னா அந்த தம்பி இந்த காசு கொடுத்துட்டு போச்சு. இவ்வளவு நல்ல மனுஷனாக்குறாங்களே. இந்த ஆள் பேச கேட்டு நம்ம என்ன பேசிட்டோமே. என்னப்பா என்ன முனவர, என்ன ஆச்சு உனக்கு? யோ குடிகாரா, உன் பேச்ச கேட்டு நான் வர நல்லவங்கள போய் தப்பா நினைச்சேன் பாரு. அப்போ என்ன நம்ப மாட்டியா? இவங்களுக்கு தான் நம்புவேன். யோ ஆமாயா இவங்க தான் என் நம்புவேன். அக்கா சாரிக்கா, நீங்க வேற உடம்பு வேற சரியில்லைன்றீங்க. 5000 ரூபா தொலைச்சிட்டான்னு வர சொல்றீங்க. இந்த 500 ரூபா நீங்களே வச்சுங்கக்கா. தம்பி வேணாம், அந்த காசு வேணாம், நீ எடுத்துக்குப்பா. என் பொண்டாட்டி நான் எப்படின்னா காப்பாத்திடுவேன். அடா டேய் அமிர்தாஞ்சன் பாட்டல் என்னம்மா நடிக்கிறடா. இந்த அண்ணன் என்ன எப்பவுமே விளையாட்டாதான் பேசும். ரொம்ப நல்ல மனசு இந்த அண்ணனுக்கு. தம்பி எனக்கு நல்ல மனசா? ஆமாண்ணா, நீ எது பேசலாம் நான் திட்டனா பாரு. திட்ட மாட்டேனா? ஏன்னா நீ ஒரு காலத்துல எனக்கு தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்துக்கிறேண்ணா. நானாப்பா? ஆமாண்ணா, அந்த நன்றி விசுவாசத்தை நான் மறக்கவே மாட்டேனா. பாத்தியாயா, நீ என்னைக்கோ ஒரு நாள் தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்குற. அந்த நன்றி விசுவாசத்தை இன்னும் கூட மறக்காத இருக்காரு பாத்தியா? மறக்க மாட்டேன், நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு இன்னும் 4000 ரூபாய் தேவைப்படுது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. நான் என்ன பண்ணுவேனே தெரியலையா. ஏன் இவங்க என்ன பாச்சு? நல்லா தானே இருக்காங்க, என்னோட 4 மடங்கா. அதுக்கு லக்கானா வியாதி வந்துக்குதுப்பா, வியாதி வந்துக்குது. லக்கானாவா? அப்படின்னா ஏங்க தம்பி கிட்ட ஏங்க அதெல்லாம் சொல்றீங்க? தம்பி இந்த 500 ரூபாய் நீ இதை எடுத்துட்டு போப்பா. அட வைக்கா, இந்தாக்கா ஒரு 1000 ரூபாய் இருக்குது வச்சுங்க. எப்படியும் அந்த லக்கானா வியாதி சரியாயிடும். போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. தம்பி என்னை காப்பாத்துறதுக்கு நீங்களா பண்ற உதவி என்னால தாங்க முடியல. அண்ணா நீ கூட்டின்னு போன அக்காவை இன்னொரு வாட்டி உங்களை நான் பார்க்கும்போது அந்த வியாதி பூர்ண குணமா இருக்கணும்ண்ணா. சரிப்பா நான் பாத்துக்கிறேன், வாமா போலாம். கொஞ்ச நேரத்துல தப்பா புரிஞ்சுக்கணும் உங்களை. அட போடா முட்டாள். முட்டாள் தான் போடா. யோ உன் பேச்ச கேட்டிருந்தானே நான் முட்டாளா இருப்பேன். பாவம் நல்ல மனுஷனுங்க. ஏய் இப்போ சொல்றேன், ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க எதுன்னு தான் இருப்பான். போடா. போயா எனக்கு ஒரு நல்லது பண்ணன்னு ஒரு திருப்திக்குதியா? கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவங்கிறான், கட்சி பேரை சொல்லி ஏமாத்துறவங்கிறான், கண்ணு தெரியாத ஏமாத்துறவங்கிறான். கடவுளே நீ தான் இதெல்லாம் பாத்துக்கணும்.